எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி சவுத் அமெரிக்கால இருக்க உருகுவேங்கிற ஒரு நாட்டில இருந்து சிலி நாட்டோட தலைநகரமான சாண்டியாகோங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சிறிய ரக சார்ட்டர் பிளைட் கிளம்புனுச்சு. அதுல சிலி நாட்டோட ரக்பி பிளேயர்ஸ் 45 பேர் டிராவல் பண்ணாங்க. அவங்க பார்க்க நல்ல உயரமா ப்ராடா இருந்தாங்க. அவங்கள சில பேர் அவங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப நேரம் போற ஃபிளைட் இல்ல. உருகுவேல இருந்து சாண்டியாகோவுக்கு 3 மணி நேரத்துல போயிரும். ஆனா போற வழியில உலகத்தோட நீளமான மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடரை அவங்க கிராஸ் பண்ணி தான் போகணும். ஹிமாலயன் மலைத்தொடருக்கு அப்புறம் நீளமான மலைத்தொடர் இங்கதான் இருக்கு. இவ்வளவு அழகான மலைத்தொடர் தான் பிளைட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவு நடக்க காரணமா இருந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். அக்டோபர் 12ஆம் தேதி மலைத்தொடர்கள்ல புயல் அடிச்சதுனால பிளைட் இதுக்கு மேல பறக்க முடியாதுன்னு அவங்க அர்ஜென்டினால இருக்க மெண்டோசாங்கிற இடத்துல பிளைட்டை லேண்ட் பண்ணி நைட் அங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி மதியம் 2:18க்கு பிளைட் மறுபடியும் புறப்பட்டுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிளைட் சாண்டியாகோ பக்கத்துல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் ஆண்டிஸ் மலைத்தொடரை கடந்து போகல. திடீர்னு அங்க ஒரு காற்றழுத்தம் உருவாகி பிளைட் ஆட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல பிளைட்ல இருந்து வெளியில பார்த்தா எதுவுமே தெரியல, வெறும் மேகங்கள் மட்டும்தான் தெரிஞ்சது. அப்போ திடீர்னு பிளைட்ல அலாரம் ஒலிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வார்னிங் லைட்டும் எரியுது. பிளைட்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. பிளைட்ல இருந்த ரக்பி பிளேயர்ஸ் இத பெருசா எடுத்துக்காம அவங்களுக்குள்ளேயே பேசி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பேசஞ்சர் மட்டும் விண்டோ வழியா வெளியில பாக்குறாங்க. அப்போ மேகங்கள் விலகி பிளைட் ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல போயிட்டு இருந்துச்சு. இதை கவனிச்ச பைலட் அதிர்ச்சியாகி பிளைட்டை மேல தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா துரதிர்ஷ்டமா பிளைட்டோட பின்பகுதி மலையில மோதுது. கடைசி 2 ரோல இருந்த பேசஞ்சர்ஸ் தூக்கி வீசப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிளைட்டோட லெஃப்ட் விங்கும் மலையில மோதி உடஞ்சி கீழே விழுது. பிளைட்டோட முன்பகுதி மட்டும் 350 கிலோமீட்டர் வேகத்துல கீழே போய் பனிமலையில சறுக்கிட்டு நிக்குது. பிளைட்டோட முன்பகுதி ஃபுல்லா நொறுங்கினதுனால பைலட்ஸ் அப்பவே இறந்துட்டாங்க. பிளைட் ஆண்டிஸ் மலைத்தொடர்ல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல விழுந்திருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, பிளைட்ல டிராவல் பண்ண 45 பேர்ல 33 பேர் உயிரோட இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. யாருக்குமே எங்க மாட்டிட்டு இருக்கோம்னே தெரியல. 2 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், 19 வயசு கெனசா அப்புறம் 20 வயசு செர்பினா, 2 பேரும் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கு, யாரெல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு செக் பண்றாங்க. அதுல நிறைய பேருக்கு கடுமையா காயப்பட்டிருக்கு. அதுல 23 வயசு பராடோ தலையில அடிபட்டதுனால கோமால இருந்தாரு. பிளைட் காணாம போன கொஞ்ச நேரத்திலேயே சிலி நாட்டுல இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்புறாங்க. நைட்டு வரைக்கும் தேடின அவங்களுக்கு அந்த பிளைட்டை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா பிளைட் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால அந்த பனி நிறைஞ்ச மலைத்தொடர்ல அந்த பிளைட் தெரியவே இல்லை. அந்த இரவு மீதி இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் நம்பிக்கையோட இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த குளிர்ல இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சிட்டா நாளைக்கு நம்மள யாராவது வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்கன்னு. ஆனா அன்னைக்கு நைட்டு குளிர்ல மட்டும் 5 பேர் இறந்திருந்தாங்க. உயிர் பிழைச்சவங்க பிளைட்டோட உடைஞ்ச பாகத்தை ஒரு ஷெல்டரா பயன்படுத்தினாங்க. லக்கேஜ், சீட், பனி இதெல்லாம் வச்சு பிளைட்டோட பின்பகுதியை அடைச்சாங்க. அப்போதான் அவங்க குளிர்ல இருந்து அவங்கள காப்பாத்திக்க முடியும். அடுத்த நாள் அக்டோபர் 14ஆம் தேதி அர்ஜென்டினா, சிலி, உருகுவே நாட்டுல இருந்து 11 டிஃப்ரெண்ட் பிளைட்டை அவங்கள தேடுறதுக்காக அனுப்புறாங்க. அவங்க பிளைட் கிராஸ் ஆன இடத்துல தான் சர்ச் பண்றாங்க. ஆனாலும் அவங்களால அந்த பிளைட்டை கண்டுபிடிக்க முடியல. உயிர் பிழைச்சவங்க பிளைட்டோட ரூஃப்ல SOS எழுதுறதுக்காக லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாங்க. ஆனா பாதி எழுதுறதுக்குள்ளேயே லிப்ஸ்டிக் முடிஞ்சிருச்சு. உடனே சூட்கேஸை வச்சு கிராஸ் சிம்பிள் போடலான்னு ட்ரை பண்ணாங்க. அதை மேல பறந்துட்டு இருந்த ரெஸ்கியூ பண்ண வந்த பிளைட் கவனிக்கவே இல்லை. அந்த நாள் மட்டும் அவங்க 3 ஏர்கிராஃப்டை மேல பறந்ததை பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி அவங்க உயிர் வாழ்றதுக்கு தண்ணி அவசியம்னு உணர்ந்தாங்க. ஸ்ட்ராச்சுங்கிற ஒரு பேசஞ்சர் தண்ணியை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஒரு மெட்டல் பிளேட்டை சூரிய ஒளியில ஹீட் பண்ணி அதுல பனியை உருக வச்சு வர்ற தண்ணிய ஒரு ஒயின் பாட்டில்ல சேகரிச்சாரு. பிளைட் கிராஸ் ஆகி 3 நாளுக்கு அப்புறம் பராடோ கோமால இருந்து எழுந்திருக்கிறாரு. அவருக்கு சுய நினைவு வந்ததும்
அவங்க அம்மா இறந்த விஷயமும் அவங்க சிஸ்டர் மோசமான காயத்தோட இருக்கிறதும் தெரிய வருது. அவங்க சிஸ்டரை உயிரோட வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு அப்புறம் தண்ணி கொடுக்கறாரு. ஆனாலும் 8வது நாள் அவங்க சிஸ்டரும் இறந்து போறாங்க. பெரும்பாலான பேசஞ்சர்ஸ் கடல் பகுதியில இருந்து வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பனியை பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ -30 குளிர்ல உணவு தண்ணி இல்லாம எப்படியோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ளைட் கிராஷ் ஆகி 8 நாளுக்கு அப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பண்றவங்க அவங்கள தேடுறத ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா 8 நாள் தேடியும் யாரையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 142 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சர்ச் ஆபரேஷனை அபிஷியலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில அவங்க ஃப்ளைட்டோட சீட்டுக்கு கீழே ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவை கண்டுபிடிக்கிறாங்க. ரக்பி பிளேயரான ராய் ஹார்லி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மேல அதிக ஆர்வமுள்ள ஒரு ஆளு. அவரு ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க ட்ரை பண்றாரு. அதுக்காக அவரு ஒரு நீளமான ஆண்டனாவும் செஞ்சு அந்த ரேடியோவை வேலை செய்ய வைக்கிறாரு. ஃப்ளைட் கிராஷ் ஆன 11வது நாள் அவங்க அந்த ரேடியோவை ஆன் பண்றாங்க. அதுல ரெஸ்கியூ ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டதா அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்ட பல பேர் அழுறாங்க. சில பேர் கையெடுத்து கும்பிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்றாங்க. 11வது நாள் அவங்க கிட்ட இருந்த உணவும் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட குறைஞ்ச அளவு மட்டும்தான் உணவு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில பசியால சாகுறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அவங்க ஒரு மோசமான விஷயத்த பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அது கண்டிப்பா உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அவங்க உயிர் வாழ்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட டெட் பாடியை சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. இதை ஒன்றும் அவங்க ஈஸியா முடிவு பண்ணல. ஏன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆனதுல இறந்த பெரும்பாலானவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க சாப்பிடணும், உயிர் பிழைக்கணும், அதுக்கான ஒரே வழி இதான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதை சொன்னது கெனசா. அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாரு. மற்றவங்க எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா 2 நாளுக்கு அப்புறம் பசியின் கொடுமையினால அவங்களும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு திடீர்னு மிகப்பெரிய சத்தம் கேட்டுச்சு. அது பனிச்சரிவு. கொஞ்ச நேரத்திலேயே மலை உச்சியில இருந்து பனி சரிஞ்சு கீழே வந்து அவங்க இருந்த ஃப்ளைட்டை ஃபுல்லா மூடிருச்சு. இதுல 8 பேர் பனியில புதைஞ்சு உயிரிழந்துட்டாங்க. மீதி இருந்த 19 பேர் ஒரு சின்ன இடத்துல சிக்கிட்டாங்க. பராடோ ஒரு மெட்டல் பிளேட் எடுத்து காத்து உள்ள வர்ற மாதிரி ஒரு துளைய போட்டாரு. அப்போதான் அவங்களால சுவாசிக்க முடியும். 2 நாள் கஷ்டப்பட்டு பனிக்குள்ள சுரங்கம் தோண்டி அவங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. ஆனா வெளியில பனி புயல் வீசினதுனால மறுபடியும் அவங்க எல்லாரும் பனி குகைக்குள்ளேயே போயிட்டாங்க. அடுத்த 3 நாள் அந்த நெருக்கமான இடத்திலேயே தங்கி அவங்க உயிர் பிழைச்சாங்க. 3 நாளுக்கு அப்புறம் பனி புயல் ஸ்டாப் ஆகி வெதர் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியிலேயே வந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சது, யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. உயிர் பிழைக்கணும்னா நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு. கெனாசா, பராடோ, விசின்டின் இவங்க 3 பேரும் உயிர் பிழைச்சவங்கல்ல வலிமையா இருக்கவங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, குளிரை தாங்கிக்க ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துட்டு உதவி தேடி போகலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அவங்க எந்த டைரக்ஷன்ல போனா மக்கள் இருக்க இடத்துக்கு போக முடியும்னு தெரியும். ஃப்ளைட்டு கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கோ பைலட் குறிக்கோங்கிற இடத்த கிராஸ் பண்ணதா சொல்லியிருந்தாரு. அதனால அவங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல சில கிலோமீட்டர் நடந்தா சிலி நாட்டோட கிராமத்துக்கு போயிடலாம், அங்க போனா நமக்கு உதவி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையாவே ஃப்ளைட் கிராஸ் ஆன இடம் ஆண்டிஸ் மலைத்தொடரோட நடுப்பகுதிக்கு 89 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருந்துச்சு. நவம்பர் 15ஆம் தேதி விபத்து நடந்து 33வது நாள் அவங்க 3 பேரும் ஈஸ்ட் சைடு பல மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃப்ளைட்டோட பின் பகுதியை கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளைட் கிராஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் உடஞ்ச விழுந்த பகுதி அதுதான். அதுக்குள்ள நிறைய சூட்கேஸ், சாக்லேட் பாக்ஸ், ரம் பாட்டில், கார்ட்டூன் புக்ஸ், சில மெடிசின்ஸும் இருந்துச்சு. அது கூட 2 சைடும் பேசுற மாதிரி ரேடியோவும் கிடைச்சது. அன்னைக்கு நைட்டு அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணாங்க. குளிர் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க கிட்ட மேப், காம்பஸ்னு எதுவுமே இல்லை. மலையேறின எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்க கிட்ட இல்லை. இந்த ஹைட்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கனால அவங்களால ஒழுங்கா சுவாசிக்க கூட முடியல. நைட் நேரத்துல 3 பேரும் ஸ்லீப்பிங் பேக்ல எவ்வளவு நெருக்கமா தூங்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமா தூங்குனாங்க. மறுநாள் விடிஞ்சதும் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே
2 நாள் 3 நாள்னு போகுது. 4வது நாள் அவங்க கணிச்சது தப்புன்னு உணர்ந்தாங்க. அவங்க முன்னாடி பார்க்கும்போது அவங்க பயணத்துக்கு ஒரு முடிவே தெரியல. உணவோட அளவு குறைஞ்சிட்டே போறதுனால விசின்டின் ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்துக்கே போகலான்னு முடிவு பண்ணாரு. மற்ற 2 பேர் மட்டும் முன்னேற தொடங்கினாங்க. விசின்டின் ஃபிளைட்ல இருந்த சீட்டை ஒரு சறுக்கு பலகையா பயன்படுத்தி ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்துக்கு 1 மணி நேரத்துல போயிட்டாரு. அவங்க 3 நாளா ஏறி வந்த மலைய விசின்டின் 1 மணி நேரத்திலேயே இறங்கிட்டாரு. பராடோ, கெனசா 2 பேரும் மலை ஏறுறத கண்டினியூ பண்ணாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க மலையோட உச்சிக்கு போனாங்க. அங்க இருந்து எந்த சைடு பார்த்தாலும் பனிமலைகள் தான் தெரிஞ்சது. ஆனா வெஸ்ட் டைரக்ஷன்ல தூரமா 2 மலைகள் மட்டும் பனி இல்லாம இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அந்த டைரக்ஷன்ல போறதுதான் கரெக்ட்னு அவங்க முடிவு பண்ணாங்க. விடாமுயற்சியோட பராடோவும் கேனசாவும் பல நாட்கள் நடந்து கடைசியில ஒரு பள்ளத்தாக்கு வந்தடைஞ்சாங்க. அந்த பள்ளத்தாக்குல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைச்சது. ஏன்னா ஆறோட பாதையிலேயே கீழே போறது அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. தொடர்ந்து 9 நாட்கள் அவங்க நடந்து போனாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி புல்வெளிகள்ல சில மாடுகள் அவங்க பாக்குறாங்க. இதுதான் மனிதர்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அவங்களால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ரிவரோட ஆப்போசிட் சைட்ல 3 பேர் குதிரையில போறத பார்த்து பராடோ கத்துனாரு. ரிவரோட சத்தம் அதிகமா இருந்ததுனால அவங்க கத்துனது குதிரையில போனவங்களுக்கு கேட்கல. அதிர்ஷ்டவசமா அதுல ஒருத்தன் அவங்கள பார்த்து டுமாரோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு அர்த்தம். அடுத்த நாள் அந்த ஆள் மறுபடியும் குதிரையில வந்தாரு. கையில ஒரு பேப்பர் பென்சில் இருந்துச்சு. அத ஒரு கல்லோட சேர்த்து கயிறை வச்சு கட்டி மறுபக்கத்துல வீசினாரு. இது பரோடாவுக்கு இந்த உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கான முதல் வாய்ப்பு. ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல நான் மலைகள்ல கிராஸ் ஆகி விழுந்த ஃபிளைட்ல இருந்து வரேன். நான் உருகுவே நாட்டை சேர்ந்தவன். 10 நாளா நடந்து வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்துல காயமடைஞ்சு உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட உணவு கூட இல்ல. சோ தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்புனாரு. அந்த பேப்பரை பார்த்த செர்கியோங்கிற ஒரு விவசாயி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொன்னாரு. அப்போதான் அவங்களுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விமான விபத்து ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. விமான விபத்துல சிக்கினவங்க இப்போ உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. செர்கியோ அவங்களுக்கு பிரெட் பாக்கெட்டை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போய் ஆர்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. இதுக்கு நடுவுல அங்க இருந்த விவசாயிகள்லாம் பாரடோ மற்றும் கெனசாவை பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு அவங்க குதிரையில கூட்டிட்டு போனாங்க. அங்க அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. 2 பேரும் 10 நாள்ல 61 கிலோமீட்டரை நடந்தே கடந்திருக்காங்க. கெனசாவோட உடல் எடை பாதியா குறைஞ்சிருக்கு. இப்போ அவர் 44 கிலோ மட்டும்தான் இருந்தாரு. இந்த நியூஸ் வெளியில தெரிஞ்சதும் உலகம் ஃபுல்லா இருக்கவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சிலி நாட்டோட விமானப்படை 3 ஹெலிகாப்டரை ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. பராடோட்ட இருந்த மேப் அவங்களுக்கு ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி விமான விபத்து நடந்து 70 நாளுக்கு அப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பண்ற ஹெலிகாப்டர் ஃபிளைட் கிராஸ் ஆன இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் 16 பேர் உயிரோட மீட்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க. இந்த ஸ்டோரி உலகத்துக்கு நம்பிக்கை பத்தின பாடமா இருக்கும். நம்பிக்கை, பொறுமை, மனிதநேயம் இருந்தா முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க விரும்புனா கனவுல கூட நினைக்க முடியாத விஷயத்த அடைய முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.